ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊரில் ஒரு சின்ன ஒர்க். ஸோ அதனால் ஊருக்கு நான் மட்டும்தான் போயிருந்தேன். அவர் என்னை கூப்பிட்டு வந்து சென்டரில் ட்ராப் பண்ணிட்டாரு. நானும் ட்ரெயின் ஏறி மொரப்பூர் வந்துட்டேன். அங்கிள் மொரப்பூர்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அங்கிளை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. அங்கிள் கரெக்ட் டைமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. நானும் போயிட்டு ஒர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக முடிச்சிட்டேன். ஆனந்தி ஆஃப்டர்நூன் மேலே வந்திருந்தா. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டு வந்தோம். நிறைய பேசியிருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கிளுக்கும் நான் வந்ததில் ரொம்ப ஹாப்பி போல். கிளாஸ்லாம் போட்டு காமிச்சு என்னையும் ஆனந்தியும் பயங்கரமாக சிரிப்பு ஏற்றிட்டு இருந்தார். நாங்கள் 3 பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். டைம் ஆகிட்டதுனால வீட்டுக்கு தான் போக முடியல. வீட்டுக்கு போயிட்டு இருந்தால் பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேன். இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் இது வரைக்கும் நான் தனியாக ஊருக்கு வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஷர்வா துருவ கூப்பிட்டு வந்திருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். குழந்தைங்கள விட்டு வந்திருந்தால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயத்துக்கு பயப்படுவேன். அப்போல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் ரொம்ப போல்டாக இருக்கணும்னு இந்த ஒரு ஜேர்னியில் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக போச்சு. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காத லைக் பண்ணுங்கள்.